ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பீட்டா டேங்கை கழுவ போகிறோம். கழுவியே ரொம்ப நாளாச்சு, ஒரு 2 வாரம் இருக்கும். அதனால் நம்ம பீட்டா ஃபிஷ்ஷை பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு, சும்மா ஊட்டி உள்ள கிழங்கு மாதிரி இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படியே பீட்டா டேங்கை அப்படியே தூக்கிட்டு போய்க்கலாம். இது வரைக்கும் நம்ம நிறையா கப்பீஸ் எல்லாம் கையிலே பிடிச்சி விட்ருக்கோம். இந்த வாட்டி செகண்ட் டைமாக பீட்டாவை கையில் பிடிச்சி விட்டுருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்க மக்கு ஒன்று எடுத்துக்கிறேன். மக்கு எடுத்துட்டு மீன் எடுத்து அந்த மக்குலையும் விட்டுட்டேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணியை ரீஃபில் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், தொட்டியை கழுவி என்ன பண்ணியிருக்கோன்னா, குடிக்கிற தண்ணியும் ஃபில் பண்ணிட்டு, அப்புறமா கல் உப்பும் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அப்புறமா நம்ம பீட்டா மீனை நம்ம பார்க்கலாமா? வாங்க கைஸ், உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இந்த மகுக்குள்ளர் தான் இருக்காரு நம்ம தலைவா. இதை பாருங்க, அது எப்படி தெரியுறாரு பாருங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கல்லுக்கு ஊற நான் குடிக்கிற தண்ணியும் கல்லுப்பும் மட்டும்தான் போட்டேன். ஏன்னா அப்போ தான் கல்லுப்பு ஊறணும். இல்லை என்ன ஆகிடும், ஃபிஷ்ஷை போடும் போது பீட்டாவோட வாய்க்குள்ளார கல்லுப்பு போயிட்டு மாட்டிக்கும். ஆல்மண்ட் லீஃப் கிட்ட இல்லை. இப்போது நான் ஆல்மண்ட் லீஃபே வளர்க்கல, ஸ்கூல்லேருந்து தான் நிறையா ஆல்மண்ட் லீஃப்லாம் எடுத்துருவாங்க. அதனால் இதை போய் கல்வி சரியாச்சு. இந்த வாட்டி அப்புறமா என்ன பண்ணிட்டோம்னா, கொஞ்சோண்டு பீட்டா தண்ணியில் அதில் பழப்படியிலேருந்து எப்படாவது ஊருன்னு ஒரு மணி நேரமாக காத்துட்ருக்காங்க. இப்பயாச்சும் ஊழிச்சான்னு பார்க்குறேன். இப்போ ஊறிச்சு. ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம் பீட்டாவை கையில் பிடிச்சி கூட போடுறோம். ஆனால் ஊரில் நினைக்கிறேன், எனக்கு தெரியுது. இது பாருங்க கைஸ், பீட்டாவை கையில் பிடிச்சிட்டோம். இங்கே பாருங்க நம்ம
பார்த்து பண்ணுப்பா, அவசரப்படாத. இங்கே பாரு, பொறுமையா பண்ணு. ஏன்னா ஒரு நிமிஷம் கவனம் சிதறனா கூட என்ன தெரியுமா ஆகும்? மீன் கீழே விழுவும், தொட்டி உடையும், மீன் காலியாகும். அதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு கவனத்தோட எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு தொடச்சி, அம்மா கவனம் சிதறிடுச்சுமா, தெரியாம கீழே போட்டோமா, ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணணும். புரியுதா? இதெல்லாம் வீடியோ வேற ஆன் பண்ணிருக்க, கிளீனிங் பண்றத வீடியோ எடுக்கிற. பீட்டா வந்து கையை தவறி கீழே தெரியாமல் விழுந்துருச்சு. நான் தெரியாமல் வாழை பிடிச்சி விட்டுட்டேன். நல்ல வேலை பீட்டா வந்து தச்சிச்சு. இப்போ நம்ம மக்கள் ரொம்ப பார்த்துருக்குது, நல்லா பண்ண முடியாது. பீட்டா வந்து கையில் பிடிச்சி கீழெல்லாம் வர தவறிச்சுனால ரொம்ப ரொம்ப டயர்டாகிடுச்சு. கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் நம்ம பீட்டா வீடியோ ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.